மத்திய 6ஆம் அதிகாரம் 9-13 வரையிலான வசனங்களை வாட்ச் பார்த்தீங்கன்னா எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு இயேசு தம்முடைய சீசர்களுக்கு சொல்லி தர்றார். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக அப்படியே சொல்லிட்டே வந்துட்டு கடைசியில் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதாவதாக ஆமென் என்பதே அப்படின்னு சொல்லி முடிகிறார். என்னைக்காச்சும் நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அது என்ன அது ஆமீன் அப்படின்னு சொல்லி முடிக்க சொல்றாரு? பொதுவா ஆமீனா அப்படியே ஆக கடவுது அதான சார் அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க, எனக்கு தெரியுது. ஆனா அதை தாண்டி ஒரு முக்கியமான சமாச்சாரம் அதுக்குள்ள ஒளிந்திருக்குது பாருங்க. இந்த பரமண்டல ஜெபத்துல மாத்திரம் இல்லை, நீங்க வேணா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் மற்றும் யாக்கோபு நிருபம் 2 வேத பகுதியையும் தவிர்த்து மீதி எல்லா நிருபங்களையும் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷ பகுதிகளையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா வேத பகுதிகளிலும் கடைசி அதிகாரத்தில் கடைசி வசனத்துக்கு அப்புறம் ஆமீன் அப்படின்னு சொல்லி தான் முடிச்சிருக்கும் பாருங்க. ஏன் இப்படி ஆமீன் போட்டு முடிக்கப்பட்டிருக்குது யோசிச்சு பார்க்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசி பாருங்க ஐயா. உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமீன் என்பவர் சொல்லுகிறதாவது. அப்ப ஆமீன் அப்படின்னா ஏதோ வார்த்தை இல்லையா. ஆமீன் என்பவர் ஒரு பர்சன், ஒரு நபர். யார் அந்த நபர்? அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். எப்படி சார் சொல்றீங்க? எப்படி சொல்றேன்னா, இந்த ஆமீன் அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் ட்ரூத், சத்தியம் அப்படிங்கிற இன்னொரு அர்த்தமும் அதுக்கு இருக்கிறது. இந்த அர்த்தத்தையும் ஆமீன் என்பவர் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையையும் ஒன்றாக வைத்து பார்த்தோம் என்று சொன்னால், சத்தியம் என்பவர் யார்? இயேசு கிறிஸ்து தான சத்தியம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் அல்லவா. அப்ப சத்தியம், சத்தியமாக இருக்கிறவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். ஜெபம் எப்படி ஆரம்பிக்குது? பரமண்டலங்கிற எங்கள் பிதாவே. பிதாவுதான் முதல்ல சொல்றீங்க நீங்க. அப்புறம் ஏராளமான காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு கடைசியில் ஆமென் அப்படின்னு சொல்லும் போது அங்க இயேசுவை கொண்டு வந்து ஃபிட் இன் பண்ணுறீங்க.